வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2ல் 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு காண்க. இங்கே 2 இது இருக்கு. என்ன செய்யணும்னா வட்டக்கோண பகுதியோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, வட்ட வில்லின் நீளம். வட்ட வில்லின் நீளத்தை எல் என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எல் = 48 மீட்டர். அதுக்கடுத்து ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் எவ்வளவு? 10 மீட்டர். சரியா? நமக்கு வில்லின் நீளமும் ஆரமும் தெரிஞ்சிச்சுன்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஃபார்முலா அங்கே எழுதலாமா பாருங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பு, வட்டக்கோண பகுதியின் பரப்பு, பரப்புனாலும் பரப்பளவுனாலும் ரெண்டு ஒன்று தான். வட்டக்கோண பகுதியின் பரப்பு LR/2 சதுர அலகுகள். இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, எல்ன்றது வட்ட வில்லோட நீளம் 48 பெருக்கல் ஆர். பாருங்க, ஆரம் எவ்வளவு? 10/2. இப்போ பாருங்க, இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா பிரதிட்டோம். எது வில்லோட நீளத்தையும் ஆரத்தையும் பிரதிட்டோம். 2 2, இந்த இடத்துல 2 2 4, 4 2 8. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 24 பெருக்கல் 10. பகுதியில் இருக்க ஒன்றா எதுவும் ஆக போகிறதில்ல, அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாருங்க, 24 10 பெருக்குனா 240. 240 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் சரி, அப்படி இல்லை சதுர மீட்டர்னு எழுதினாலும் சரி. இதுதான் முதல் இதோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது இது என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வட்ட வில்லி நீளம் கொடுத்துருக்காங்க. எல் எவ்வளோன்னா 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது ஆரம் கொடுத்துருக்காங்க 13.5 சென்டிமீட்டர். இதை பயன்படுத்தி வட்டக்கோண பகுதியின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் வட்டக்கோண பகுதியின் பரப்பு, வட்டக்கோண பகுதியின் பரப்பு அப்படின்னா பரப்பளவு எப்படினாலும் எழுதிக்கலாம். ரெண்டு ஒன்று தான். பரப்புனாலும் பரப்பளவுனாலும் ஒன்று தான். ஃபார்முலா என்ன? LR/2 சதுர அலகுகள். மதிப்புகளை பிரதிடுங்க. எல் பாருங்க, எல்லோட மதிப்பு 50 பெருக்கல் ஆர். ஆரோட மதிப்பு 13.5/2. இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்க. 2 2 50 இருக்கா? 25 2 50. 25 2 50. மிச்சம் என்ன இருக்கு? 25 பெருக்கல் 13.5. இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. 13.5ஐயும் 25ஐயும் பெருக்கிறோம். முதல்ல 5 கொண்டு பெருக்கலாமா? 5 25, 25க்கு 5 மிச்சம் 2, 5 15, 2 கூட்டினா 17, 17க்கு 7 மிச்சம் 1, 5 1 5, 1 கூட்டினா 6. அதுக்கு 2 கொண்டு பெருங்க. 2 10, 10க்கு 0 மிச்சம் 1, 2 3 6, 6 1 7, 2 1 2. கூட்டிடலாமா பாருங்க. 5 7, 6 7 கூட்டினா 13, 13க்கு 3 மிச்சம் 1, 1 2 3. அப்போது பாருங்க 3 3 7 5. இதை பெருக்கும்போது, ஆனால் புள்ளிக்கு வலது பக்கத்தில் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ வலது பக்கத்துலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்போ எவ்வளவு? 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான வட்டக்கோண பகுதியோட பரப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.